பாடுகளின் கீத ஆராதனையாக அனுசரிக்கிறோம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அந்த ராஜாதி ராஜனை தேவாதி தேவனை தரிசிக்கும்படி இன்று வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனை அழைப்பிற்காக யாவரும் எழுந்திருப்போம். 98ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கெம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சபையார் நின்றவாறே தொடக்க பாடலாக ஓசன்னா பாடுவோம் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நமது ஆலயத்தின் சிறு பிள்ளைகள் பவனியாக வருவார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே,
உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, ஒரு விசையாய் கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சுவாமி, எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் ஆண்டவரே பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, எல்லா துதிக்கும் மகிமைக்கும் ஆண்டவரே, எல்லா மாட்சிமைக்கும் புகழுக்கும் வல்லமைக்கும் கர்த்தாவே பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் கூட தகப்பனே ராஜா ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறை ஆசரிக்கும்படியா எங்களை தெரிந்தெடுத்து தகப்பனே இந்த இடத்துல நீர் கூட்டி வந்து சேர்த்த உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுவாமி ஆண்டவரே உம்முடைய பலத்த கைக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. நீர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் கர்த்தாவே சீக்கிரத்தில் வந்து கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க, கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே வாழ்க்கையில் கர்த்தாவே சுவாமி, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை விசாரிக்கிற கர்த்தராய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசி பார்க்கும்படியாய் தேவரீர் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆண்டவரே ஆராதனை நாளை கர்த்தாவே உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவரீர் உம்முடைய கரம் கூட இருந்து தகப்பனே ஆண்டு கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் கர்த்தாவே சுவாமி உம்முடைய ஆண்டவரே மகிமை உம்முடைய பிரசன்னம் ஆவியானவரே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த ஆராதனை முழுமையும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் தங்கி இருக்க உம்மை உணர கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்களின் மூலமாய் கர்த்தாவே உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தாவே எங்கள் ஆத்மா பலமுள்ளதாய் மாறத்தக்கதாய் கிருபை செய்யுங்க சுவாமி. இன்றைய தினத்தில் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற மகனுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மகனை பலப்படுத்தி உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இங்கே ஆண்டவரே இன்ற நாளில் கர்த்தாவே இந்த ஆராதனைக்காக கர்த்தாவே ஆண்டவரே உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, PA சிஸ்டம் இயக்குகிறவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே வாத்தியங்கள் கர்த்தாவே வாசிக்கிறவர்கள் பாடல் குழுவினர் இப்படி ஒவ்வொருவரையும் தகப்பனே உம்முடைய பலத்த கைக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனை நேரம் முழுவதையும் கர்த்தாவே நீர் ஆண்டு கொள்ளுங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே நாங்கள் சிறுகணும், நீங்கள் மாத்திரம் பெருகணும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மாறி மாறி வாசித்தல் சங்கீதம். சபையார் அனைவரும் எழுந்திருக்கவும். பதினைந்தாம் ஞாயிறுக்கான நமது தேவனை துதிக்கும் புது பாட்டு என்ற தலைப்பில் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அநேகர் அதை கண்டு பயந்து அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் என் தேவனாக கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்கும் வேண்டுமானால் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது கிருபையும் உமது உண்மையும் கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுள். ஆமென். போற்றி
சபையார் அமரலாம். இப்பொழுது ஞாயிறு பள்ளியினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஸ்தோத்திர ஜெபத்துக்காக முன்பாக வரலாம்.
மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஜீவனுள்ள தேவனாகி உம்மையே நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆமாண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாக இருக்கிறதற்காக நன்றி. எங்களோடு நீர் வாசம் செய்கிற கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புகிற தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கிருபையுள்ள ஆண்டவரே, தேவரீர் எங்கள் மீது நீர் பாராட்டுகிற உம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீர் பரிசுத்தராய் இருந்து தேவரீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தர்களாக ஆக்குகிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காய் உம்மை நாங்கள் துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் எங்களை மீட்டெடுக்கும்படியாக உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக நீர் அனுப்பினதை எண்ணி பார்த்து ஆண்டவரே, நன்றி அறிதலோடு இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடி உம்முடைய பாத தண்டையிலே வருகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவை நோக்கி செல்லும்படியாக தேவரீர் இந்த நாளிலே எருசலேமுக்குள்ளாக அவர் பவனியாக சென்றதை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். சுவாமி, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆட்கொள்ளுகிற கிருபைக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி உன்னிடத்திலே வருகிறார் என்று தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக இந்த நாளிலே கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக பவனியாக சென்றதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கிருபையுள்ள எங்கள் ஆண்டவரே, சமாதானத்தின் பிரபுவாக சாந்தத்தின் ஆண்டவராக தேவரீர் பவனியாக நீர் சென்றீர். ஆண்டவரே, எங்களை உம்முடைய பாத தண்டையிலே கொண்டு வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே வாரும் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் வாரும் தேவரீர், எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஆண்டவரே வாரும். எங்களுடைய சிந்தனையிலே நீர் வாரும், எங்களுடைய செயல்களிலே நீர் வாரும், எங்களுடைய வார்த்தைகளிலே நீர் வாரும், எங்களுடைய நடத்தையிலே நீர் வாரும். சுவாமி, எங்களுடைய குடும்பத்தில் நீர் வைத்திருக்கிற எங்களுடைய குடும்பத்தின் காரியங்களிலே நீர் வாரும். திருச்சபையிலே ஆண்டவரே நீர் வாரும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக வரும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் தாழ்ந்திருந்து ஜெபித்து நிற்கின்றோம். சுவாமி, நீர் வாரும். எங்களுடைய இருதயத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாங்கள் இன்னும் மூடி வைத்து கொண்டிருக்கின்றோம். இவைகள் எங்களுக்கு சொந்தம், இது எனக்கு ஆன ஒரு காரியம் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் இன்னும் தெரிந்து கொள்ளாத காரியம் எல்லாமே உமக்கு சொந்தம் என்பதை தேவரீர் நீர் வரும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம். வாரும் தேவரீர், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வாரும். எங்களை நீர் ஆட்கொள்ளும். எங்களுடைய கவலைகளிலே வாரும் சுவாமி. எங்களுடைய கண்ணீரிலே நீர் வாரும். எங்களுடைய சோர்வான நேரங்களிலே எங்களிடத்தில் வாரும். எங்களுடைய தனிமையிலே எங்களிடத்தில் வாரும். நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கின்ற வேளையில் நீர் வாரும் சுவாமி. துவண்டு போயிருக்கிற வேளையில் நீர் வாரும். கோபப்படுகிற வேளையில் நீர் வாரும். துயரப்படுகிற வேளையில் நீர் வாரும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீர் வாரும். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையிலே நீர் வந்து நீர் ஆண்டவரும் கர்த்தரும் ராஜாவாக இருந்து நீர் ஆளுகை செய்யும்படியாக எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் ஆளுகை செய்யும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்யும். எங்களை வைத்திருக்கிற அந்த குடும்பத்தின் வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்யும். எங்களை வைத்திருக்கின்ற இந்த திருச்சபையை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்கள் எல்லோரையும் ஆண்டவரே நாங்கள் ஒப்புவித்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும் பொழுது எங்களுக்குள்ளாக சமாதானம், எங்களுக்குள்ளாக ஆறுதல், நாங்கள் பிறருக்கும் அந்த சமாதானத்தை கொண்டு செல்லுகிறவர்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்கிறோம். ஆம் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யும். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த திருச்சபைக்காக அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் கர்த்தரும் ஆண்டவருமாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிற தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் இங்கே வந்தது நல்லது என்பதை நாங்கள் உணர்ந்து இங்கிருந்து செல்லும் பொழுது வந்த வண்ணமாக நாங்கள் செல்லாமல் மாற்றப்பட்டவர்களாக, உம்மால் தொடப்பட்டவர்களாக, எங்களுடைய சுயமானது சிலுவையிலே அறையப்பட்டதாக ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் வந்து
தேவரீர் இங்கிருந்து நீர் அனுப்புகிற இந்த உலகத்துக்குள்ளாக செல்ல எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தியருளும், காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் உம்முடைய சிலுவைக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். எல்லாவற்றையும் அந்த இடத்துல நாங்கள் உம்முடைய பாத தண்டையிலே போடுகின்றோம். தேவரீர், நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற ரட்சிப்புக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற சமாதானத்துக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற ஆறுதலுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற நம்பிக்கைக்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். இவ்வேளையிலும் கர்த்தாவே, பாரத்தோடு துயரத்தோடு சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவோடும் நீர் இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தங்களுடைய பாரங்கள், கஷ்டங்களை எப்படி உம்மிடத்தில் கொண்டு வருவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் நீர் கேளும். ஆண்டவரே, இவர்களுடைய பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தை நீர் தந்து ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி சுவாமி. எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் கேட்கிற கிருபைக்காக நன்றி. ஜெப விண்ணப்பத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். இவர்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் அறிந்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கேட்கின்ற ஆண்டவர் நீர் என்பதை உணர்ந்து உம்மிடத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா, என்னுடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். உம்முடைய நேரத்தில் நிச்சயமாக நீர் பதில் கொடுப்பீர் என்பதை, அந்த விசுவாசத்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் வைத்தருளும் சுவாமி. நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து பதில் பெற்றவர்கள் என்று நன்றி அறிதலோடு உம்மிடத்தில் வந்து நன்றி செலுத்த வந்திருக்கிறார்களே ஆண்டவரே, இவர்களுடைய ஜெபங்களுக்கு நீர் கொடுத்த பதிலுக்காக நன்றி. இவர்களை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களை வழி நடத்தியருளும், நீர் காத்துக்கொள்ளும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் நன்றி செலுத்தி வருகிறோம். மாஸ்டர் ஃப்ரெட்ரிக் தாஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ் ஜானட்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ்ஸஸ் ஷர்மிலி கீதா கோபிக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு ஜஸ்டின் பிரேம்குமார்க்காக நன்றி செலுத்துகிறோம். திரு ஆனந்த் மோசஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ் பெக்கி ஏட்ரியலுக்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ்ஸஸ் கோகிலாக்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ்டர் டேனி ஜாய்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாஸ்டர் ஷான் ரானிற்காக நன்றி செலுத்துகிறோம். மாஸ்டர் கபிலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ் கயலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை காண நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி. இம்மட்டுமாக இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் இவர்களுக்கு எல்லாமாய் இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். போதுமானவராய் இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீரே ஆண்டவரும் கர்த்தருமாய் இருந்து இவர்களை கரம் பிடித்து வழிநடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பல காரியங்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் சந்திக்க நேரிட்டாலும் தேவரீர் உம்முடைய பலத்த கரத்திலே தங்களை ஒப்புவித்து அடங்கி இருக்கவும், நீர் இவர்களை ஆளுகை செய்யும்படியாக தங்களை ஒப்புக் கொடுக்கவும் எப்பிள்ளைகளோடு நீர் இடைப்படும். எப்பிள்ளைகளை ஆசீர்வதியும், நீர் தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இந்த வாரத்திலே தன்னுடைய திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற திருமதி போஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. தம்பதியராக வைத்து இம்மட்டுமாக நீர் காத்து ஆண்டவரே, குடும்பத்தினர் யாவரையும் காத்து வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி. இருவருக்கும் வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் சுவாமி. சுகவீன நேரங்களிலும் உடைய கரம் இருந்து இவர்களை காத்து நீர் ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எப்படியாக சபையிலும் ஆண்டவரே சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். இவர்களுடைய சுகவீனங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. நீர் உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் தொட்டு ஆண்டவரே இந்த சுகவீனங்கள் இவர்களுடைய உடலிலிருந்து நீங்கு போகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கு வேண்டிய பரிபூரண சுகத்தையும் பலத்தையும் தாரும். உடல் சரீரத்தின் பிரகாரமாகவும் சரி, ஆத்மீக வாழ்க்கையிலும் இவர்கள் சுகம் பெற்றவர்களாக, விடுவிக்கப்பட்டவர்களாக, உமக்கென்று சாட்சிகளாய் ஜீவிக்க இவர்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தியருளும். நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் தொடர்ந்து திருச்சபையினுடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்தி உம்மிடத்தில் வருகிறோம். குறிப்பாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் ஆராதனை முடிந்த பிற்பாடு இருக்கின்ற அந்த ஈஸ்டர் கொண்டாட்டத்தில்
ஆண்டவரே, உம்மை அறியாத அநேக மக்களை நீர் அழைத்து வரும்படியாக ஜெபிக்கின்றோம். இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களுடைய பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. உம்மை அறியாத அநேக மக்கள் வரவும், ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், உம்முடைய சத்தியத்தினால விடுவிக்கப்பட்டவர்களாக எங்கே செல்ல கிருபை செய்தருளும். இதற்காக நீர் எங்களை வழிநடத்தி ஆயத்தப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் கர்த்தாவே மகிமைப்படட்டும். தேவரீர், உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆலயத்திலும் திருச்சபையிலும் இந்த நாளிலே நடைபெறுகிற ஆராதனைகளுக்காக இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கும் பொழுது உம்முடைய தெய்வீக பிரசன்னமானது எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே நீர் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை மற்றவர்களும் உணர கிருபை செய்தருளும். நாங்கள் யாவரும் உம்முடைய சமாதானத்தை சுமந்து செல்லுகிற பிள்ளைகளாக, குறிப்பாக சமாதானம் இழந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் போர், இயற்கை சீற்றங்கள், உயிர் இழப்பு, அநேக தீவிரவாத தாக்குதல், ஆண்டவரே, அரசியல் சூழ்நிலையிலே, பொருளாதார சூழ்நிலையிலே நிலையற்று இருக்கின்ற இந்த உலகத்தில் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை கொண்டு செல்லுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழிநடத்தி அருளும். நீர் எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமம் மாத்திரமே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என்றும் என்றுமாய் மகிமைப்படட்டும். இந்த நாளில் உம்முடைய வார்த்தை தாங்கி வந்திருக்கிற உம்முடைய தாசனோடு நீர் இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி. அவர் மூலியமாக எங்கள் ஒவ்வொருவருடனும் நீர் பேச இருக்கிறீரே. நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து, செவிகளை திறந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஆவலோடு கேட்டு உட்கொண்டு உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களோடு இடைப்படும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுகிறது. ஆகாரத்தில் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்தருள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையபடி. இப்பொழுது வாலிபர்கள் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள்.
சபையார் யாவரும் எழுந்திருப்போம். முதலாம் காணிக்கை பாடலாக தயால இயேசு தேவரீர் என்கிற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். பரலோக தகப்பனே, கர்த்தாவே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதையே உமக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறீரே. அப்படியாய் தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிற உம்முடைய மகா பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களிடத்தில் உள்ளதெல்லாம் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது என்பதை கர்த்தாவே நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. எதுவும் எங்களுடைய சுயமுயற்சியோ சுய பிரயாசமோ இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்து உமக்கு காணிக்கையாக நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த காணிக்கையை கர்த்தாவே நீர் அங்கீகரித்து உம்முடைய ராஜ்ய விரிவாக்க பணிக்கு உம்முடைய ஊழியத்திற்கென்று கர்த்தாவை எடுத்து பயன்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Hosanna.
இப்பொழுது பெண்கள் சங்கத்தினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
வளர்ந்த வாலிபர்கள் சங்கத்தினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
திருமறை பாடம் வாசிக்க சபையார் யாவரும் எழுந்து நிற்போம். இன்று வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய்ச் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீடர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகள் அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களே அனுப்பினார். இதோ, உன் ராஜா சார்ந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். Today's scripture portion is taken from the Gospel of Matthew, chapter 21, verses 1-11. As they approached Jerusalem and came to Bethphage on the Mount of Olives, Jesus sent 2 disciples, saying to them, "Go to the village ahead of you, and at once you will find a donkey tied there with her colt by her. Untie them and bring them to me. If anyone says anything to you, say that the Lord needs them, and he will send them right away." This took place to fulfill what was spoken through the prophet. "Say to daughter Zion, see, your king comes to you gentle and riding on a donkey, and on a colt, the foal of a donkey." The disciples went and did as Jesus had instructed them. They brought their donkey and the colt and placed their cloaks on them for Jesus to sit on. A very large crowd spread their cloaks on the road, while others cut branches from the trees and spread them on the road. The crowds that went ahead of him and those that followed shouted, "Hosanna to the Son of David! Blessed is he who comes in the name of the Lord! Hosanna in the highest heaven!" When Jesus entered Jerusalem, the whole city was stirred and asked, "Who is this?" The crowds answered, "This is Jesus, the prophet from Nazareth in Galilee." இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமரவும். ஹல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சந்தோஷமாக இருக்கேன். இந்த லெங்க்த்து காலங்களில் கடைசியாக
ஜீசஸ் வாஸ் மார்க்ட் என்று ரொம்ப சோகமாக போயிருப்பீங்க வெள்ளிக்கிழமை, அப்படி தானே? ரொம்ப சோகமாக கர்த்தர் வந்து ஜீசஸை வந்து எப்படி மார்க் பண்ணாங்கன்ற கேட்டு போயிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆறுதலான நாள் இல்லையா? ஒரு சந்தோஷமாக இந்த குருத்தோலையெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் பாடிட்டீங்க. இல்லைன்னா நான் ஒரு பாட்டோடு தான் ஆரம்பிப்பேன் போதும். குட்டி நாணயா என்ற பாட்டு எனக்கு சண்டே ஸ்கூலில் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்த பாட்டு. அதனால் பாடிட்டீங்க. நேரம் இல்லாத காரணத்தினால பாடாமல் நேராக ஸ்கிரிப்சருக்கு முன்பாக வருவோம். தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் நன்னாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சுவாமி. எவ்வளோ ஒரு அருமையான பவனி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள், குழந்தைகள், பாலகர்கள் வாய்னாலே நீங்கள் புகழப்படுகிறதை கேட்கும்போது சுவாமி நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுகிறோமே. எங்களுக்காக அல்லவோ வந்தீர் ஆண்டவரே. இந்த அருமையான வேளையிலும் அடியனை மறைத்து நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமென். ஓகே, இந்த செர்மனை ஒரு 4 கேள்விகளின் அடிப்படையில் நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஏன்னா நம்மளுடைய தலைப்பு ஒரு அருமையான ஒரு தலைப்பை கொடுக்கப்பட்டுள்ளது, கிவிங் அப் பாப்புலாரிட்டி. கிவிங் அப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். பாப்புலாரிட்டியை விட்டுவிட வேண்டும் என்று நாம் பார்க்குறோங்க. இதில் ஒரு 4 கொஷின். பாப்புலாரிட்டினா என்ன, எதை பாப்புலாரிட்டி அப்படின்னு நாம் சொல்கிறோன்றதை செட் த டேபிள் இல்லையா? அதை நம்ம தெரிந்து கொண்டு நம்ம உலக பிரகாரமாக பிப்ளிக்கலாக பாப்புலாரிட்டினா என்ன அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒன்று, பாப்புலாரிட்டி அப்படின்றது என்னென்னா, நம்ம டிக்ஷனரி படி பிரபலமாக இருப்பது என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பலரால் விரும்பப்படுவது, போற்றப்படுவது அல்லது ஆதரிக்கப்படும் நிலை என்று பார்க்குறோம். அதாவது நான் இங்கிலீஷில் இங்கே போட்டிருக்கிறேன், த ஸ்டேட் ஆர் கண்டிஷன் பீயிங் லைக்ட். இப்போ லைக்டுனாலே நம்ம என்ன செஞ்சுருவோம்? எல்லாருக்கும் சோஷியல் மீடியா தான் ஞாபகம் வரும். சரி, அடுத்து 2வது கேள்வி என்னென்னா, ஹவு பைபிள் டிஃபைன் பாப்புலாரிட்டி. பாப்புலாரிட்டியை வேதாகமம் எப்படி வரையறுக்கிறது என்று கேள்வி. அடுத்து 3வதாக, சமூக ஊடகங்களில் மில்லியன் லைக்குகளை அடைவது என்பது பிரபலத்தை தேடுவது என்று அர்த்தமா என்று கேள்வியை கேட்டால், அதாவது நம்ம லைக்ஸ் நிறையா வாங்குகிறோம்ல சமூக ஊடகங்களில், அது வந்து பாப்புலாரிட்டி சீக்கிங்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதற்கு பதில் என்னவாக இருக்கும்? அடுத்தது 4வது ஒரு கேள்வி, டிட் ஜீசஸ் சீக் பாப்புலாரிட்டி பை த ட்ரைம்ஃபல் என்ட்ரி டு த ஜெருசலம் பை டாங்கி வித் த காத். அதாவது கழுதையும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் எருசலேமுக்குள்ளே நுழைந்த ஆண்டவர் பிரபலமாக விரும்பி நுழைந்தாரா என்ற கேள்வி. 4 கேள்விகள். சரி, இந்த கேள்விகளுக்கான பதிலை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இதை நாம் இந்த வாசிக்க கேட்ட பகுதிக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். முதலாவது 4வது கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டோம் என்றால் மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைக்கும் இல்லையா? இயேசுவானவர் இந்த ட்ரைம்ஃபல் என்ட்ரியில், இந்த வெற்றிகரமான பவனியில் பாப்புலாரிட்டியை சீக் பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு என்னவாக இருக்கும் என்று நாம் பார்ப்போம். முதலாவதாக இங்கே நம்ம டெக்ஸ்ட்டுக்கு நேராக வருவோம். இந்த பகுதி ஸோ ஸ்பெஷல், மத்தேயு, மார்க், லூக், ஜான் எல்லாவற்றிலும் குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் அதெல்லாம் ரெஃபரன்ஸ் குறிப்பிட்டிருக்கிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். சரியான நேரத்திற்கு முடிக்க நான் முயற்சி செய்கிறேன். இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த சண்டேலேருந்து அடுத்த சண்டே வரைக்கும் ஃபுல் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அங்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பாம் சண்டே இருக்குது. அடுத்து ஜீசஸ் இந்த டெம்பிள்குள்ளே போய் அங்கே உள்ளவங்கள்லாம் விற்கிறவங்களெலாம் விரட்டி அடிக்கிறாரு, அதை சுத்தப்படுத்துகிறார். டியூஸ்டேயில் அந்த ஒரு கனி கொடாத ஃபிக் ட்ரீட்டை போய் கனி கொடுக்கவில்லைன்னு அதை என்ன செய்கிறாரு? காய்ந்து போக பண்ணுகிறார். அடுத்ததாக வெட்னஸ்டேயில் பெத்தானிக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கிறார், அதுக்குரிய டேட்டா இல்லை. தேர்ஸ்டேயில் லாஸ்ட்டு சப்பரை நமக்காக ஏற்படுத்தி கொடுக்குறார். ஃப்ரைடேயில் நமக்கு நல்லாவே தெரியும் குருசிஃபிகேஷன், அதை சுமக்கிறார். அவரோட பொய்யான அந்த குற்றச்சாட்டுகளை சுமக்கிறார், சிலுவையை சுமக்கிறார், சிலுவையில் அடிக்கப்பட்டு மரிக்கிறார். சாட்டர்டேயில் நம்ம பார்க்குறோம் ஜகரியா 9:11 படி அவர் அதாவது பாதாளத்தில் உள்ள சோல்ஸுக்கு வந்து நற்செய்தியை அறிவிக்கிறார் என்று பார்க்குறோம். அவர் எப்போதுமே ரெஸ்ட்டாகவே இல்லை. சண்டே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசரக்ஷன் சண்டே. அப்போ வரிசையாக இருக்கிறது. நமக்கு சர்ச்சில் மட்டும் ப்ரோக்ராம்ஸ் வரிசையாக இல்லை, ஆண்டவரும் என்ன செஞ்சுருக்கிறார், இந்த சண்டேலேருந்து அடுத்த சண்டே வரைக்கும் கரெக்டாக ப்ரோக்ராம் போயிட்டே இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ஜீசஸ் வந்து ஃபிசிக்கலாக அவரோட மிஷனை
அதாவது ஃபஸ்ட்டு மிஷினரி, கர்த்தரால் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு அனுப்பப்பட்ட ஃபஸ்ட்டு மிஷினரி ஃபிசிக்கலாக தன்னோட மிஷன் ஜேர்னியை முடிக்கிறதுக்குரிய அந்த 7 நாட்கள், இங்கே சண்டே டு சண்டே 8 நாட்கள் இல்லையா, அதை முடிக்கிறதுக்கு இந்த பவனியை ஆரம்பிக்கிறார் என்று பார்க்குறோம். சரி, அடுத்ததாக பார்த்தோன்னா இங்கே மோட்டிவேஷன் ஆஃப் திஸ் ட்ரையம்ஃபல் என்ட்ரி, இது அவரோட என்ன மோட்டிவேஷன், இதோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட்டு இது வந்து ஒரு தீர்க்கதரிசன நிறைவேறிவிட்டது. அது எத்தனை நாளுப்பா கொண்டாடுவீங்க? 2000 வருஷமாக கொண்டாடுவீங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. கர்த்தர் வந்து சகரியா 9:9 சொல்லப்பட்டபடி சியோன் குமார்த்தி, அது மத்தேயுவில் சொல்லியிருக்கு, நம்ம வாசித்து கேட்ட பகுதியில். அப்போ அவர் ஒரு வெற்றி பவனியாக அதை வர்றாரு, அது சொன்னார், 500 வருடங்களுக்கு முன்பாக அதை செஞ்சார், முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் இது தீர்க்க தரிசன நிறைவேறுதல் மாற்றம் அல்ல. ஏன்னா சகரியா புத்தகத்தை பற்றி நீங்கள் தியானித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் பைபிள் ஸ்டடியில் கடந்த காலத்தில். சகரியா 14வது அதிகாரத்தில் இயேசுவின் 2வது வருகை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் இன்று கொண்டாடுகிற பவனியை அழகாக நம்மளோட வாலிப பிள்ளைகள் பாடினாங்க, ஜீசஸ் இஸ் கம்மிங் என்று பாடினாங்க. அதுதான் இதோட சிறப்பு இல்லையா? இன்றைக்கு இந்த பவனியை குறித்து நாம் ஏன் பாடிக்கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம் 2000 வருஷமாக அப்படின்னா, இது கர்த்தர் வந்தார் என்று நினைவு கூறுகிறதை மாத்திரமல்ல, அன்றைக்கு முதல் தடவையாக வந்த கர்த்தர் தீர்க்கதரிசி புத்தகத்திலே எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை நிறைவேற்ற வந்த கர்த்தர் எனக்காக 2ஆம் வரையும் வருவார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இப்போ பாடிட்டு இருக்கோம், இப்போ பவனியெல்லாம் வந்தோம், இப்போ சந்தோஷமாக வந்தோம். அதற்குரிய காரணம் ஏதோ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை கொண்டாட நீங்களும் நானும் இங்கே வரல. சகரியா 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் 2ஆம் வருகையை குறித்து பேசப்படுகிறது. அப்போ சகரியா 9:9 சொல்லியிருக்க முதலாம் அந்த சியோன் குமாரத்தி கலிகூருன்னு சொல்லி இருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருந்தால், 2ஆவதாக சொல்லியிருக்கிற இந்த தீர்க்க தரிசனம் 14வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற 2ஆம் வருகையை பற்றி இருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா. அதுதானே பழைய காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் பார்த்துக்கும் போது குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, மாரநாத்தான்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தர் வருகிறது தான் எனக்கு சந்தோஷம், அவர் வந்துட்டா என்னோட கண்ணீர், கவலை, வேதனை, கஷ்டம் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். அப்போ அந்த ட்ரையம்ஃபல் என்ட்ரி எதற்காக என்றால், மீண்டும் என் ராஜா வருவார், எனக்காக வருவார் என்பதற்காக என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த 2ஆம் வருகைக்காக அவர் வருவார்னு சந்தோஷமாக போயிடுறது மாத்திரமல்ல, அதற்காக ஆயத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த பகுதி நமக்கு குறிக்கிறது. இந்த பகுதியில் ராஜாவாக தன்னை எல்லோருக்கும் வெளிப்படுத்துகிறார். அவங்க நினச்ச ராஜா இல்லை, ஆனால் அவர் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிற ராஜாவாக எல்லாருக்கும் முன்னாடி வர்றார். சரி, அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா, மிஷன் அண்ட் மிஷினரி ஒர்க் டு சேவ் மேன்கைண்ட். அப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்னதுபடி நமக்கு கிரேட் கமிஷனை கொடுத்த ஆண்டவர் தனக்கு கொடுக்கப்பட்ட மிஷினரி பயணத்தை முடிவுக்கு கொண்டு வர்ற அந்த என்ட்ரிக்கு வந்துட்டார். எங்கே வரும்போது, எருசலேமுக்குள்ளே நுழையும் போது என்று நாம் பார்க்குறோம். அப்போ 2ஆம் வருகையின் நிச்சயம் மாத்திரம் அல்ல, நம்முடைய கர்த்தருடைய திட்டத்தை புரிய வைப்பதற்காகவும் நம் விசுவாசத்திற்காகவுமே வந்திருக்கிறாருன்னு நாம் பார்க்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம், தீர்க்கதரிசி 500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, அது நிறைவேறுது. திருப்பியும் கர்த்தர் வந்து 14 சொல்லியிருக்காரு, அது நிறைவேறும். அப்போ 2ஆம் வருகையில் அவர் வருவார். அது மாத்திரமல்ல, சில சமயத்தில் நம்ம பார்க்குறோம், ஏன் கர்த்தர் இதை சொல்லணும், திருப்பி செஞ்சு காட்டணும், கர்த்தரே சொல்கிறாரு, கர்த்தரே அதை செய்கிறாரு, கர்த்தர் திருப்பி சொல்லியிருக்காரு, திருப்பி வருவார். அப்போ என்ன இதில் நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்றால், கர்த்தர் தனக்கு புகழ்ச்சியை விரும்புகிறாரா, பாப்புலாரிட்டியை விரும்புகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, அவரே தான் தீர்க்கதரிசியை வச்சு சொல்கிறாரு, அவரே தான் அதை நிறைவேற்றுகிறார். அப்படின்னா இதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 100% கர்த்தர் வந்து க்ளோரி சீக்கிங் காட் கிடையாது. அவரோட க்ளோரிக்கு நீங்களும் நானும் பாடுறதுனாலையோ புகழ்கிறதுனாலையோ மாத்திரம் சேர்ந்துட போகிறதில்ல. அவர் ஆல்ரெடி என்னது, மகிமையின் கர்த்தர் என்று நாம் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் எதற்காக என்றால், விசுவாசம் இல்லாத எனக்கு விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக. ஏன் தீர்க்க தரிசனம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஏன் தீர்க்க தரிசனம், ஏன் அது நிறைவேறுதல், ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த மிட் ஆஃப் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம், பாதி நிறைவேறிடுச்சு, இன்னும் பாதி நிறைவேற வேண்டும், முக்கியமான காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டி உள்ளது. அப்போ முதலாவது காரியம் நிறைவேறுவதற்கான அத்தாட்சியை கர்த்தர் நமக்காக கொடுத்துருக்கார். தீர்க்க தரிசனம் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தன் திட்டத்தை நமக்கு சொல்லுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவது. அப்போ 2 பாயிண்ட்டை ஒன்று பார்க்குறோம். ஒன்று, 2ஆம் வருகையின் நிச்சயம். இந்த நம்ம இந்த குருத்தோலை ஞாயிறில் நம்ம நினைக்க வேண்டிய காரியம், 2ஆம் வருகை நிச்சயம், அது சத்தியம்.
அதே மாதிரி நமக்கு இன்னொரு காரியம் என்னென்னா, நம்முடைய கர்த்தருடைய திட்டத்தை கட்டாயம் அவர் நிறைவேற்றுவார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதற்காக வாழ வேண்டும் என்பதற்காக. 2000 வருஷம் ஆயிடுச்சுப்பா, ஒன்றும் கர்த்தர் வரல, ஒன்றுமா வரப்போகிறாரு, அதுவும் இன்னும் 2000 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே நான் இருக்க மாட்டேன் அப்படின்றது இல்லை. அவர் தன்னுடைய சொன்னதை தான் நிறைவேற்றினார், அதே போல் நிறைவேற்றுவார். நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்குறோம், இந்த பகுதியில் ஒவ்வொரு கேரக்டரும் எந்த பர்பஸ்க்காக இருக்குது என்று நாம் தியானித்தோம்னா, 2 சீஷர்களை சாமி தான் சொல்கிறாரு, போய் கழுதை குட்டியும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள்ன்றாரு. அப்போ அவங்க 2 பேர் போகிறாங்க. எந்த சீஷர்கள்னு சொல்லப்படவில்லை. ஆனால் சர்ச் ட்ரெடிஷன் என்ன சொல்லுதுன்னா, மேபி பீட்டரும் ஜானுமா இருக்கும், ஏன்னா அவங்க தான் லாஸ்ட் சப்பர் ரெடி பண்ண போனாங்க, அதனால் இவங்க 2 பேர் தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளை இந்த இடத்துல வச்சு பார்ப்போம். 2 பேர் போகிறாங்க. நம்ம சாமி நம்மள்கிட்ட சொல்கிறாரு, அவர் சர்வ வல்லவர்னு எனக்கு தெரியுது, அவர் தன்னை வெளிப்படுத்தி விட்டார். சீஷர்களுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லிட்டார், நான் யார் என்பதை சொல்லிட்டார், நம்ம தேவகுமாரன்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொன்னோன்னே நம்ம என்ன செய்வோம்? நம்மளை அந்த ஷூவில் வச்சு பாருங்கள், என்ன ஆண்டவரே நீங்கள் கழுதை மேலே வர்றதா? என்ன செய்வோம்? நான் பெரிய குதிரையாக எங்கேயாவது போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் கழுதை தானே சொன்னீங்க, நீங்கள் சொன்னதுக்கு மேலே நான் செய்து காட்டுக்கிறேன் பாருங்கள், அப்படி தானே செய்வோம். நான் மட்டும்தான் அப்படி யோசிப்பேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம முறைச்சி பார்க்குறத பார்த்தா ஃபஸ்ட்டாக ஒன்லி யூ ஹேவ் திஸ் ப்ராப்ளம், அப்படியா? நோ, வி வில் டூ இட். எல்லோரும் அதை தான் செய்வோம். அதாவது ஒன்று சொன்னாங்கன்னா என்ன செய்வோம்? அதுக்கு மேலே செய்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்குது இல்லையா? என்ன என்னோட குரு, என்னோட பாஸ் மெச்சிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அவர் ஏன் சொன்னார்னா நான் என்னங்க நிற்கணும்? இசட்டுக்கு மேலே ஏதாவது எழுத்து இருக்கான்னு பார்த்து நோண்டி எடுக்கிற, அப்படி தானே செய்கிறோம். இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? சரி சரி, ஒருத்தராவது எஸ் சொன்னீங்க, தேங்க்யூ. ஸோ அப்போ இவர்கள் அவர் சொன்னார், அதை செஞ்சிட்டாங்க, வேறு எதுவுமே செய்யலை. அப்போ ஊழியம் என்பது அவர் சொன்னால் அதை மட்டும்தான் செய்யணும். ஊழியம் என்பது நம்மளோட கம்ஃபர்ட்டோ இல்லை நம்மளோட ஓகே இட் இஸ் குட் ஃபார் மீ, இஸ் குட் ஃபார் த காங்கிரிகேஷன் அப்படிலாம் இல்லை. அவர் கர்த்தர் சொன்னார்னா அதான் ஊழியம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். ஏன்னா இங்கே இந்த பகுதியில் அதை தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த 2 பேரும் வேறு எதையுமே செய்யலை, அவர் சொன்னதை செஞ்சாங்க, அப்படியே கொண்டு வந்தாங்க, கழுதை குட்டியும் கொண்டு வந்தாங்க என்று பார்க்குறோம். இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம பார்க்குறோம் 8:29-40 பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க செல்கிறாரு. அப்போ எப்படி போனார், எப்படி வந்தாருன்றது ஊழியத்திற்குரிய மிகப்பெரிய பாடமாக நான் கருதுகிறேன். எப்படின்னா, ஆவியானவர் சொன்னார் போய் ரதத்தோடு சேர்ந்துக்கன்னு, அவங்க போனார், அவருக்கு அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் காணப்படவில்லை. அப்புறம் இன்னொரு ஊருக்கு போயிட்டார் இல்லையா? இன்னொரு ஊரில் ஆவியானவர் அவரை கொண்டு வந்து விட்டார் என்று பார்க்குறோம். அப்போ ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது இதை மனதிலே கொள்ள வேண்டும். அதாவது கர்த்தர் ஒரு இடத்துல வச்சுருப்பார், ஒரு ஊழியத்தை செய்ய சொல்லுவார், அடுத்து என்ன செய்வார்? இன்னொரு ஊழியத்தை கொடுத்து நம்மளை அனுப்புவார். நம்ம அதெல்லாம் ஏன் இதற்குன்னு கேள்வி கேட்க முடியாது. திஸ் இஸ் மை கம்ஃபர்ட்னு நம்ம கேட்க முடியாது. இப்போ ஊழியம் என்பது அவர் சொல்ல நாம் செய்வது என்பதை மறந்து போகக்கூடாது. அடுத்து யோவான் 8:31 வாசிக்கிறோம். இயேசு தன்னை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். அவரோட உபதேசத்தில் நிலைத்திருப்பது தான் முக்கியமே ஒழிய நான் எக்ஸ்ட்ரா செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்றது முக்கியம் இல்லை என்பதை நாம் மிகவும் தெளிவாக இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் அவர் ஊழியக்காரர்கள் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது இல்லையா? நீங்களும் நானும் அவரோட ஊழியக்காரர்கள். இங்கே நிற்கிறவங்க மாத்திரம் நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் ஊழியக்காரர்கள் தான். கர்த்தர் வரும்போது ஒன்றும் ஸ்பெஷல் கால் கிடையாது, எல்லாரும் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களையும் தான் கூப்பிட போகிறாரு, உங்களையும் என்னையும் சேர்த்து. அப்படி என்ற போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் சொல்லுவதை மாத்திரம் லிசன் பண்ணி கேட்டு செய்தாலே போதும். அதுதான் ஊழியம். வி நோ நீட் டு டூ எனி எக்ஸ்ட்ரா அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் சொல்கிறத மாத்திரம் செய்கிறது. அது இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த கழுதையும் கழுதை குட்டியும் ஒரு தடவை பார்த்தோம்னா இட்ஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் திங். எப்படின்னா, பொதி சுமக்க பயன்படும் கழுதை இல்லையா? அங்கேயும் அந்த லேண்ட்ஸ்கேப் ரொம்ப மோசமாக கரடு முரடாக மழையும் குன்றுகளுமா இருக்கும். அதுக்காக அதை பயன்படுத்துகிறார். அதை யாரும் ஒரு பொருட்டாக நினச்சிக்க மாட்டாங்க. ஒன்று இது போச்சுன்னா இன்னொரு கழுதை என்று. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை தேர்ந்தெடுக்கிறார். இந்த கழுதையை தேர்ந்தெடுத்து கர்த்தர் அதன் மேலே பவனி செய்கிறார் என்று பார்க்குறோம். அப்போ ஏன் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே நம்ம பார்க்குறோம் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில், இது தீர்க்க தரிசனை நிறைவேறுதலுக்காக கர்த்தர் அந்த கழுதை மேலே வருகிறார். ஏன்னா சீயோன் குமாரத்திக்கு சொல்லிட்டாரு. இந்த கழுதை குட்டியை பற்றி நம்ம என்னைக்காவது சிந்தித்ததுண்டா என்று நாம் யோசித்தோம்னா,
ஒருத்தரும் அதை பற்றி கழுதைக்குட்டியை பற்றி யோசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த கழுதைக்குட்டி மேலே கர்த்தர் வருவார் அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சிருக்க மாட்டாங்க. மேபி அந்த வேதாகம வல்லுநர்கள் அப்போ இருந்தவங்க பாரசீஸ் யாராவது படித்தவங்க வேணால் அதை யோசிச்சிருக்கலாம். அந்த கழுதையை பற்றி யாரும் ஒரு இம்பார்ட்டன்ஸாக யாரும் யோசிச்சிருக்கிறதுக்கு காரணம் இல்லை. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா எக்ஸோடஸ் 34:30 கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும் உன் ஆடுகளின் தலையிற்றான ஆண்களும் யாவும் என்னுடையவர்கள்னு யாத்ராகமும் 34:30 சொல்லியிருக்கிறாரு. யாத்ராகம் 34:14 கழுதையின் தலையிற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டு கொள்வாயாக, அதை மீட்டு கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு, உன் பிள்ளைகளின் முதற்பேரானவைகளெல்லாம் மீட்டு கொள்ள வேண்டும், வெறும் கையோடு என் சந்நிதியிலே ஒருவனும் வரக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. அப்போ என்னென்னா, ஆண் கழுதை குட்டி கர்த்தருக்கு பலி செலுத்த தகுந்ததில்லை. அப்போ ஆண் கழுதை குட்டி என்ன செய்யணும்? ஒன்று அதை மீட்டுக்கொள்ள வேண்டும், அப்படி இல்லைன்னா அது கழுத்து முறித்து போடப்படும். இந்த ஆண் கழுதை குட்டியை பற்றி கொஞ்சம் டீப்பாக யோசித்தோம்னா அது யாருன்னா நீங்களும் நானும் தான் என்பது புரியும். கர்த்தர் நம்மை மீட்டுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய நிலை என்ன? கழுத்து முறிக்கப்பட்டு போட்டு விடுவோம். அப்படி தானே? கர்த்தர் நம்மளை மீட்டுக்கொள்ளாவிட்டால் நம்ம எங்கே போவோம்? வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் என்ன வாசிக்கிறோம்? அப்போ கர்த்தர் அதை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்னவென்றால், இந்த கழுதை குட்டி என்றைக்குமே கர்த்தருடைய சமூகத்தில் வர முடியாது இல்லையா? அது பலியாக வர முடியாது. ஆனால் கர்த்தர் அதன் மீது பவனி செய்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அதை தெரிந்து கொள்கிறார் என்று பார்க்குறோம். இந்த கழுதை குட்டி நிறைய வகையில் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுது. எப்படின்னா, அதை கொண்டு போய் கட்ட விழுக்கிறார்கள். அதை கட்ட விழுக்கிறது என்பது என்னத்தை குறிக்கிறது என்றால், கர்த்தர் நம்முடைய பாவக்கட்டிலிருந்து நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. கர்த்தர் அதை கட்ட விழுத்து கொண்டு வர்றாங்க. ஏன் அந்த 2 பேர் போய் அதை கட்ட விழுக்கிறார்கள் என்றால், நமக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், நாம் விசுவாசத்திற்குள்ளே வந்தோம், இலவசமாக மீட்கப்பட்டோம். அப்போ இந்த பாவ கயிறை யாருங்க அவுத்தது அப்படின்னு கேட்டால், நமக்கு விசுவாசத்தை சொன்னாங்க இல்லையா, அவங்க நம்மளோட பாவ கயிறை என்ன செஞ்சாங்க? அவுத்து விட்டாங்க. கர்த்தர் நம் மீது சவாரி செய்கிறார். என்ன அப்படி செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே வெறும் புதிய சுமந்துக்கிட்டு இருந்த கழுதைக்கு பாவத்தை சுமந்துக்கிட்டு இருந்த நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? கிரேட் கமிஷன் என்ற என்ன செஞ்சுருக்கிறாரு? ஒரு மெலிதான நுகத்தை நம்ம மேல் பூட்டி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் நம்ம மேலே ஒரு பெரிய வெயிட்டை வச்சு கட்டாயம் இதை சுமந்துக்கிட்டு போகணுன்னு சொல்லலை. அவர் நம்ம மேலே எதை வச்சுருக்கிறாரு? மெலிதான நுகத்தை நம்மேல் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு இணங்கி நடப்பது என்பது எப்போதும் நம்ம நினச்சிக்கணும். இந்த உலகத்திற்கு நம்ம இணங்கி நடந்தோம்னா அது பாரம், அது பாவ பாரம். அந்த பாரத்திலேருந்து விடுபடுகிறது ஈஸி கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம போன போக்கில் நடக்கலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் அது மிகப்பெரிய பாரம். அதோட முடிவு என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் இங்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ரொம்ப அருமையாக எளிதான மெலிதான தன்னுடைய நுகத்தை நம்மேல் பூட்டி இருக்கிறார். அதுதான் இங்கே கழுதை குட்டிக்கு செய்கிறார். எதோ அது மேலே ஏற்றிருப்பாங்க, அதை பிடிச்சி அடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கழுதை குட்டிக்கு மேலே நல்ல வேலை யாரும் ஏறலை இது வரைக்கும். அப்போ கர்த்தர் அதன் மீது ஏறி செல்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம்னா, அந்த கழுதைக்குட்டி எருசலேமுக்குள்ளே செல்கிறது. அந்த கழுதைக்குட்டி எங்கே செல்கிறதுனா எருசலேமுக்குள்ளே செல்கிறது. எருசலேமுக்குள்ளே செல்கிறது என்ற அர்த்தம் நமக்கு எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, கர்த்தர் அந்த கழுதைக்குட்டி மேலே இருக்கிறாரு. அது எருசலேமுக்குள்ளே எப்படி செல்கிறது? வெற்றி சிறந்த ராஜா ஏறி வருகிற குதிரையை போல, வெற்றி குதிரையை போல செல்கிறது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த கழுதைக்கு மரியாதை கிடையாது. ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அந்த கழுதை மேலே இருக்கிறதுனால கழுதைக்கு முன்னாடி எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? எல்லாத்தையும் விரிக்கிறாங்க. இப்போ அந்த கழுதை நினச்சிக்குதுன்னு வச்சுக்கோ, திஸ் இஸ் ஃபார் மீ அப்படின்னு, என்ன ஆகும்? அது நினச்சிக்க வேண்டியது தான். அப்போ ராஜா அதன் மீது வரவில்லை என்றால் இந்த விரிப்பெல்லாம் அதுக்கு கிடைக்காது. கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த மெலிதான சுமை இருக்கு இல்லையா, அதை நாம் சுமந்து அவரோடு செல்லவில்லை என்றால் நமக்கு என்ன இல்லை? பாக்கியம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. நாம் இதை மறந்து போகக்கூடாது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் தான் ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறேன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நிறைய நேரத்தில் நமக்கு அது வந்துடும். இஃப் யூ ஆர் இன் திஸ் ஃபீல்டு ஸோ லாங், நம்ம வேலை இடத்துல அதை பழக்கப்பட்டிருக்கிறோம், அதுதான் நம்மளோட நாடி நரம்புலெல்லாம் இருக்குது. என்ன செஞ்சிட்டோம்? அப்படி இல்லையா? நான் இல்லைண்ணா, கர்த்தர் இங்கே தன்னோட அந்த கழுதைக்குட்டியை எதற்கு சூஸ் பண்ணாருன்றது நமக்கு நல்லா புரியும். பிகாஸ் ஹீ சூஸ் மீ இல்லையா? ஏனென்றால் பொதி சுமக்க வேண்டிய அந்த கழுதையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார்.
அதன் மீது ஏறி பவனி வருகிறார். அப்போ அது ஜெருசலேமுக்குள்ளே நுழைகிறது. எப்படி ராஜாவோட குதிரையை போல நுழைகிறது எருசலேமுக்குள்ளே. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் ஒரு முக்கியமான விஷயத்தை. இந்த எருசலேமுக்குள்ளே நுழைகிறதுன்றது நமக்கும் இந்த கழுதைக்குட்டிக்கும் என்ன பொருந்தும் அப்படின்னா, நான் என் ஆண்டவர் என் மேல் சுமத்தியதை, அவருடைய ஊழியத்தை, அந்த இலகுவான நுகத்தை கடைசி வரை நான் சுமந்து செல்லும்போது எங்கே நுழைவேன்? பரம கானானுக்குள்ளே நுழைவேன் இல்லையா? பரம இஸ்ரவேலுக்குள் வானத்திலேருந்து இறங்கி வரும்னு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் எழுதியிருக்கு 21:2. அப்போ நான் அதற்குள் நுழைவேன் என்பது மிக நிச்சயமாக இருக்கிறது. இந்த கழுதைக்குட்டி நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குறது இல்லையா? அப்போ இயேசுவை சுமப்பதுனால தான் அதற்கு வரவேற்பு, இயேசுவை சுமப்பதுனால தான் அதுக்கு பாப்புலாரிட்டி, இயேசுவை சுமப்பதுனால தான் அது தன்னோட ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு செல்கிறது என்று நாம் பார்க்குறோம். சரி, இப்போ நான் என்னோட அந்த Q&Aக்கு நேராக வர பார்க்குறேன். இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டோம், இயேசு உடைய பவனி, 4வது கேள்வி, இயேசுடைய பவனி அவரோட பாப்புலாரிட்டிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பாப்புலாரிட்டிக்காக இருந்திருந்தால் அவர் எது மேலே வந்திருக்கணும்? குதிரை மேலே வந்திருக்கணும். அவருக்கு முன்னாடி நிறைய பேர் ஓடி இருப்பாங்க. அவர் அப்படி வரல. இதற்கப்புறம் அவர் போய் சர்ச்சையும் போய் கை வைக்க மாட்டார். அப்போ இயேசு பாப்புலாரிட்டிக்காக வரல என்பதை பார்க்குறோம். அப்போ அடுத்து மேலே போவோம். அப்போ அடுத்து நம்ம பார்த்தோன்னா, ஹவு பைபிள் டிஃபைன்ஸ் பாப்புலாரிட்டி. பாப்புலாரிட்டியை பற்றி வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, டைரெக்டாக பாப்புலாரிட்டியை பற்றி டெஃபினிஷன் பைபிளில் இல்லை. ஆனால் கலாத்தியர் 1:10 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 1:10. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இல்லையா? அந்த பாப்புலாரிட்டிக்காக உள்ள ஒரு வசனம், முக்கியமான வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறேனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நிறைய நேரத்தில் மக்களுடைய அங்கீகாரம் கர்த்தருடைய ஊழியத்திற்கு நிறைய நேரத்தில் விரோதமாக அமைகிறத பார்க்குறோம். ஏன்னா பொல்லாங்கன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். நல்லா நம்ம பார்க்கணும். நம்ம ஜஸ்ட்டு நான் ஒரு மனுஷங்களுக்கு எதிராக போராடி கொண்டு இல்லை, எங்கேயும் என்ன செயல்பட்டு கொண்டு இருக்கிறது? பிரின்சிபாலிட்டிஸ். நான் ஃபேஸ்புக்கில் அன்றைக்கி ஒன்று வந்துருந்துச்சு. எப்படின்னா, ஒரு ஃபேமிலியோட ஃபோட்டோ இருந்துச்சு, அதை சுற்றி ஒரு 5 கொம்பு வச்ச அந்த பொல்லாங்கன் உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தான், அதை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறதுன்றது அதில் ஒரு நோட் இருந்துச்சு. அப்போ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். நம்ம குடும்பத்திற்கு எதிராக பொல்லாங்கன் இப்படி தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். திருச்சபைக்கு எதிராக இப்படி தான் உட்காந்து திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறான். நாம் மனிதர்களுடைய புகழ்ச்சிக்கோ மனிதர்களுடைய சந்தோஷத்திற்காகவோ வேலை பார்க்க ஆரம்பித்தோம்னா, ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம்னா, நாம் யாரை பிரியப்படுத்த முடியாது? கிறிஸ்துவை பிரியப்படுத்த முடியாது என்பது இந்த வேதாகமும் ரொம்ப கிளியராக சொல்லுது. அதே மாதிரி கொலோசியர் 3:23 யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. அப்போ எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அடுத்த வசனம் நான் அதில் போடலை, அது 23:24. 3:23-24. அப்போ எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்போ நம்ம இந்த கேள்விக்கு பிப்ளிக்கல் டெஃபினிஷன் என்னன்னா, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருந்தால் கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டும். அப்புறம் மனிதர்களுடைய அங்கீகாரத்திற்காக ஊழியம் செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் பாப்புலாரிட்டி, கிவ் அப் யுவர் பாப்புலாரிட்டி அப்படின்னா, நிறைய நேரத்தில் இந்த பாப்புலராக உள்ளவங்களோட கேஸ்லாம் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. நான் பேரை சொல்ல விரும்பவில்லை. பொல்லாங்கன் அவர்களை எதற்காக உயர்த்தினான்னு தெரியல. அது அது உண்மையிலே நடந்துச்சான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நிறைய கேசஸில் எப்படி நடக்குது? ஒருத்தர் மிகவும் புகழின் உச்சிக்கு செல்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிற தப்பு கிறிஸ்துவின் மேலாக படுகிறது இல்லையா? இதுதான் பொல்லாங்கன் விரும்புகிறான். ஒருத்தரை எதற்காக தூக்குறான்னு தெரியாது, அவர்களை தப்பு செய்ய வச்சு அந்த கரையை யார் மேலே சுமத்துக்கிறான்? கிறிஸ்துவர்கள் கிறிஸ்து என்ற நாமத்தின் மீது சுமத்துக்கிறத நம்ம பார்க்கணும். அது பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இல்லையா? இதுக்கு எது பின்னாடி செயல்படுது? பொல்லாங்கனும் பொல்லாப்பும் வானமண்டல லோகாதிபதிகளுடைய ஆதிக்கமும் செயல்படுது. இதே தான் குடும்பத்திற்கு விரோதமாக, நமக்கு ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுகிறது.
நம்ம எப்போதும் அதை பார்த்துக்கணும். அதனால் நாம் யாருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக இங்கே பார்க்குறோம். எப்படி சீஷர்கள் ஊழியம் செஞ்சார்களோ அது மாதிரி செய்ய வேண்டும், எப்படி கழுதைக்குட்டி போச்சோ அது மாதிரி கர்த்தரை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அப்படி நாம் செல்லும்போது என்ன செய்ய முடியும்? நாம் கர்த்தருடைய அந்த நுகத்தை சுமக்கும்போது அவர் சொன்ன கற்பனைகள் கட்டளைகள் மிகவும் கடினமானதல்ல. இந்த உலகத்தின் பாவங்களுக்கு முன்பாக அவை மிகவும் எளிதானவைகள். நம்ம பார்க்குறதுக்கு கிறிஸ்தவர்கள் அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அப்படி தான் தோணும். ஆனால் இந்த உலகத்தின் மாயைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம்னா அதனால் வரக்கூடிய அந்த டேமேஜ் இருக்குல்ல, அதற்கு கர்த்தர்கிட்டே நம்ம பேசாமல் அடிமையாக இருந்துடலான்னு தோணும். உண்மையா? திஸ் இஸ் ட்ரூ. போய் கேட்டு பாருங்கள். பிரசன்ட் மினிஸ்ட்ரிக்கு போகிற நிறைய சகோதரர்கள் நம்மள்கிட்ட கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லுகிற காரியம் இப்படியாக இருக்கும். உண்மையிலே நான் முன்னாடியே கேட்டிருந்தேன்னா அப்படி என்று அவர்கள் சொல்லுவதை கேட்கலாம். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ டஸ் எய்மிங் ஃபார் மில்லியன் லைக்ஸ் இன் ஃபேஸ்புக் மீன்ஸ் someone seeking popularity? Most of the cases, but not all the cases. It is possible என்று நாம் பார்க்குறோம். எப்படி இப்போ அந்த லைக்ஸோட மீனிங் வந்து செல்ஃப் சீக்கிங்காக இருந்துச்சுன்னா, செல்ஃப் சென்டர்டாக இருந்துச்சுன்னா, எஸ் இட் இஸ் அ சின், இட் இஸ் ராங். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், பட் இங்கே நம்ம க்ளோரிஃபை காட், சர்வ் அதர்ஸ், அப்புறம் வேறு என்னது மூணாவது பாயிண்ட்டு போட்டிருக்கேண்ணா, இங்கே மாத்திரமா, சாரி. ஓகே, அப்போ ரூட்டட் இன் காலிங், உங்களுடைய அழைப்பிற்கு அது உகந்ததாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வர்ற மில்லியன் லைக்ஸ் இதெல்லாம் ஓகே தான். ஆனால் அது செல்ஃப் சென்டர்டாக இருக்கும் போது அதை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு பாயிண்டில் நம்ம எதை வேணாலும் செய்ய ஆரம்பிப்போம். அப்போ அது கர்த்தருக்கு விரோதமான பாவமாகும் என்பதை மறந்து போகக்கூடாது. இப்போ எல்லோரும் நம்ம என்ன சோஷியல் மீடியாலேயோ யூடியூப்லேயோ என்ன செய்கிறோம், நிறைய லைக்ஸையோ நிறைய மெம்பர்ஸையோ வின் பண்ண நினைக்கிறோம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணாங்க இல்லையா? ஆனால் அது செல்ஃப் சீக்கிங்காக மாறும்போது அது நமக்கு பாவ சுமையாக மாறிவிடும் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்போ இந்த என்னோட கன்க்ளூஷனாக, அதாவது இந்த கன்றுக்குட்டியை அவரோட சீஷர்கள் போய் அவுத்துட்டு வந்தாங்க, அருமையாக அவுத்துட்டு வந்தாங்க. நம்ம கர்த்தர் பாவத்திலிருந்து அவுத்து கொண்டு வந்து விட்டார், நம்ம மேலே அவர் பவனி செய்கிறார். இன்றைக்கு அதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள காரியம் இல்லையா? அவர் நம்ம மீது பவனி செய்கிறார். அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் நம்ம மேல் சுமத்தப்பட்டுள்ளன. அப்படின்னா அவருடைய வார்த்தை நம்ம மேலே இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை சுமந்து கடைசி வரை நாம் செல்ல வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்படி நம்ம சென்றோம் என்றால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட்ட மக்களாக நாம் இருப்போம் என்பதை மறந்து போகக்கூடாது. அதே மாதிரி நாம் இங்கே பார்க்குறோம், ரட்சிக்கப்பட்ட நாம், அவர் பணியை செய்கிற நாமும் பரம கானானுக்குள்ள, பரம எருசலேமுக்குள்ள எப்படி நுழைவோம்? வெற்றி வீரர்களாக, ஜெய வீரர்களாக நுழைவோம் என்பது நாம் மறந்து போகக்கூடாது. கனவீனமான கழுதை குட்டி மதிப்பு மிக்க வேலைக்கு அமர்த்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட இந்த திருப்பணியில் நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவர் பார்க்கல, நாம் என்ன செய்வோன்னு அவர் நினைக்கல. அன்பினால் நாம் நுழைய முடியாத இடத்திற்கு கர்த்தர் நம் மீது பவனி செய்கிறார். இதுதான் இன்றைக்கு. அப்போ நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஊழியத்துக்கு வரும்போது நிறைய பேர் யோசிப்போம், நானும் யோசித்தது உண்டு, இஸ் இட் ஐம் குவாலிஃபைட்? அப்படி நம்மளே குவாலிஃபைட் பண்ணோன்னா கட்டாயம் நம்ம என்ன செஞ்சுருவோம், நமக்கு இன்ட்டு போட்டுருவோம். அதனால் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், நான் ஊழியத்துக்கு வர இன்னும் நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றே தயங்கி நிற்கிற அநேக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாச பெருமக்கள் இருக்கிறாங்க, உண்மையிலே இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஐ எம் நாட் வெரி குட், ஐ எம் நாட் வெரி பர்ஃபெக்ட் இப்படின்றது. ஆனால் கர்த்தர் இந்த கழுதை குட்டியை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்னென்னா, அப்படிப்பட்ட மக்களே தயவு செஞ்சு வாங்க, உங்களுக்கு ஊழியம் வச்சுருக்கிறேன். என்ன, எனக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களை மாதிரி பாட தெரியாது, அவர்களை மாதிரி பேச தெரியாது, அவர்களை மாதிரி மக்களை என்னால் அழைத்து கொண்டு வர முடியாது அப்படின்னு எது இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை நோக்கி, அப்படிப்பட்ட மக்கள் இங்கே அமர்ந்திருந்தீங்கன்னா உங்களை நோக்கி கர்த்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? நீ கழுதை குட்டி இல்லை, நான் ஏறப்போகிற வார் ஹார்ஸ் என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அப்போ எனக்கு அது தெரியாது, அவங்க இப்படி செய்வாங்க, இவங்க இப்படி செய்வாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். மகனே மகளே, தயங்காதே, உன் மீது நான் பவனி செல்வேன் என்று. அந்த ராஜாவுக்கு கிடைக்கிற அத்தனை பெருமையும் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு நான் தகுதி இல்லை, செய்ய முடியாது என்று இருக்கிற மக்களை ஆண்டவரே
நீர் இந்த உன்னதமான அருமையான ஊழியத்திற்கு நீர் அழைத்து கொண்டு வரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மீது பவனி வரும்போது கர்த்தாவே, நாங்கள் உண்மையிலேயே ஆண்டவரே பேறு பெற்றவர்களாக, பாக்கியம் பெற்றவர்களாக உம்முடைய சமூகத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, பரம கானானிலும் அந்த பரம எருசலேமிலும் நுழைகிறவர்களாக இருப்போமே. கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அப்படிப்பட்ட மனதுள்ளவர்களை ஆண்டவரே, அந்த தயக்கத்தோடு இருக்கிறவர்களை நீர் ஊழியத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, மனிதர்களுடைய அப்ரூவலையோ பாப்புலாரிட்டியோ நாங்கள் தேடாமல் கர்த்தர் சொன்னதை மாத்திரம் செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்கள் சங்கத்தினர் சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
சபையார் யாவரும் எழுந்து நின்று அர்ப்பண கீதமாக ஓசன்னா பாலர் பாடும் என்ற பாடலை பாடுவோம். நமக்காக ஜீவபலியாக கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் அன்பு நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த குருத்தோலை ஞாயிறு பேஷன் சாங் சர்வீஸ்க்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்னும் கூட முதல் முறையாக ஒரு சில பேர் நம்மோடு கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டி பாஞ்சாலுடைய ரிலேட்டிவ்ஸ் சகோதரர் விக்டர், சகோதரி திஷா, சகோதரர் தனவேல் வந்திருக்கிறார்கள். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் பிள்ளைகள் ரேச்சல், யோகேஷ் மற்றும் அவங்களுடைய குழந்தையோடு முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். உங்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். அவர் நவிதாவும் வந்திருக்கிறார்கள். உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு என்பதாக ஐக்கியங்களில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.
ஒரு சில அறிவிப்புகளை பார்ப்போம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஹீ இஸ் ரிசன், உயிர்த்தார் என்கிற தலைப்பில் நம்முடைய ஈஸ்டர் கொண்டாட்டம் நமக்கு ஆராதனைக்கு பின்பதாக நமக்கு உடனடியாக நடைபெறும். ஆகவே இதற்காக நெய்பர்ஹுட்ஸில் நம்ம வந்து ஃப்ளையர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். அநேகம் பேர் நண்பர்களை அழைத்து வருகிறோம். தயவாய் நீங்கள் யாரையும் அழைத்து வரவில்லை ஆனால் சகோதரர் ராபின் இடத்துலையாவது இந்த குழுவினர் இடத்துலையாவது உங்கள் பெயர்களை கொடுத்து விடுங்கள். எத்தனை பேர் வருகிறார்கள் என்பது அது ஏற்பாடு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதே போல் இதுவரைக்கும் நீங்கள் ஃப்ளையர் கொடுக்கலன்னா தயவாக இன்றைக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃப்ளையர்ஸ் கொடுத்து நெய்பர்ஹுட்டில் இருக்கிறவங்கள இன்வைட் பண்ணும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் பிரேம் சாந்தகுமார் இடத்துலையாவது, சகோதரர் சாலம் இடத்துலையாவது, சகோதரி ஜூலியட் நெல்சன் இடத்துலையாவது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாளையிலிருந்து திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களும் புனித வார ஆராதனைகள் நமக்கு கம்யூன் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் வைத்து இரவு 8 மணிக்கு நடைபெறும். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த ஆராதனைகளில் ஒன் மெத்தடிஸ்ட் சர்ச் 1 MCSங்கிற தலைப்பில் எல்லா மெத்தடிஸ்ட் ஸ்தாபன சபைகளிலும் சேர்ந்து இந்த ஆராதனைகளை நம்ம நடத்துகிறோம். ஆகவே முதல் நாள் வந்து CACயும், 2வது நாள் ஈடாக்கும், 3வது நாள் ட்ராக்கும் வந்து அதை பொறுப்படுத்தி நடத்துகிறார்கள். 3 நாட்களும் நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த ஆராதனைகளை கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பெரிய வியாழன் ஒருங்கிணைந்த திருவிருந்து ஆராதனை வியாழக்கிழமை நமக்கு JMC கம்பைன்ட் வர்ஷிப் சர்வீஸ் இரவு 8 மணிக்கு சாங்சுரி 2 3வது மாடியில் இருக்கிற சாங்சுரி 2ல் வைத்து இரவு 8 மணிக்கு வருகிற வியாழக்கிழமை நடைபெறும். ஆகவே அதுலேயும் ஒவ்வொரு வருடமும் நம்ம எல்லோரும் வந்து கலந்து கொள்வோம். அதே போல் இந்த வருடமும் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நேரத்திற்கு வந்து விடுங்கள். ஆகவே அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி அந்த ஒரு சாங்சுரி தான் இருக்குது. ஆகவே நேரத்திற்கு வந்து விடுங்கள். வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி ஆராதனை காலை 9:30 மணிக்கு நமக்கு இந்த சாங்சுரியில் வைத்து நடைபெறும். ஒருங்கிணைந்த அமுக்கியவும் செங்காங்கும் சேர்ந்து ஒருங்கிணைந்த ஆராதனையாக இருக்கும். ஆகவே 9:30 மணிக்கு காலையில் நீங்கள் அனைவரும் வந்து விடும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு உயிர்ப்பின் பண்டிகை. அந்த பண்டிகை ஆராதனை வருகிற ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு காலை 9:30 மணிக்கு இங்கே நம்ம அனைவரும் எழுந்து நின்று உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை துதித்து பாடப்போகிறோம். உயிர்த்தெழுந்த நாதர் நம்மை வழிநடத்தப் போகிறார். ஆகவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை அழைத்து இந்த ஆராதனையில் பண்டிகை ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் லெந்து கால தியாக காணிக்கை டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். 20ஆம் தேதி நீங்கள் தினந்தோறும் இதை தியாகமாய் உங்களுடைய ஆஃபரிங்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வந்திருக்கிறீங்க. ஆகவே 20ஆம் தேதி ஈஸ்டர் அன்னைக்கே நீங்கள் வந்து கொடுத்துடலாம். அதுக்கு முன்பதாக கொடுத்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து இந்த சோஷியல் கன்சர்ன் கமிட்டியில் இடத்துலையாவது சகோதரி அமுதா பிரேம்குமார் இடத்துலையாவது நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த காணிக்கைகள் நம்முடைய கிறிஸ்டலைஸ் மெத்தடிஸ்ட் ஹோமுக்கும் கிறிஸ்டலைஸ் ஸ்டூடெண்ட் கேர் சென்டருக்கும் சீனியர் கேர் சென்டருக்கும் உடனடியாக வழங்கப்படும். ஆகவே நாங்கள் அதை கொடுப்பதற்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்தீங்கன்னா தான் முடியும். யாராவது ஒருத்தர் வந்து டின்னை கொடுக்கலனாலும் நாங்கள் அதை ப்ரொசீட் பண்ண முடியாது. ஆகவே சீக்கிரத்தில் வந்து அந்த டின்ஸை வந்து வருகிற 20ஆம் தேதியே கொடுத்து விடும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் வருகிற 26ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிலேருந்து 1 மணி வரை நம்முடைய மாநாட்டு சோஷியல் கன்சர்ன் மாநாட்டினுடைய சோஷியல் கன்சர்ன் மன்றம் வந்து ஒரு சென்சுலான் மெத்தடிஸ்ட் சில்ட்ரன் ஹோமில் வந்து ஒரு விசிட் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அருகாமையில் இருக்கிறது, சரங்குள்ள தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் இதில் வந்து கலந்து கொள்ளலாம். 5 வயது முதல் 21 வயது உள்ள தேவையுள்ள குடும்பங்களிலிருந்து இருக்கிற பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். அநேகம் பேருக்கு அது வந்து நமக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஆகவே நீங்கள் பிள்ளைகளை அழைத்து நீங்களும் வந்து அதில் அந்த விசிட்டில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் 8 மணிக்கு கம்யூன் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் வைத்து ஒருங்கிணைந்த 1 MCS ஹோலி வீக் சர்வீசஸும் வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு நமக்கு சாங்சுரி 2ல் வைத்து 3வது மாடியில் இருக்கிற சாங்சுரி 2ல் வைத்து பெரிய வியாழன் ஆராதனையும், வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நமக்கு இங்கே சாங்சுரியில் காலையில் 9:30 மணிக்கு நமக்கு புனித வெள்ளி ஆராதனை இருக்கும். ஆகவே எல்லா ஆராதனைகளிலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கலந்து கொள்ளப் போகிறோம். எல்லா ஆராதனைகளிலும் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அறிவிப்புகள் இருக்குமானால் உங்களுக்கு பின்பதாக தெரிவிக்கப்படும். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த மாதத்தின் மனப்பாட வசனத்தை வாசித்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இம்மாதத்திற்கான மனப்பாட வசனம் இது பிலிப்பியர் 2:8. நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நாம் ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே,
உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மீட்டெடுக்கும்படியாக அந்த சிலுவை நோக்கி தேவரீர் நீர் எருசலேமுக்குள்ளாக பவனியாக சென்றீர். மற்றவர்கள் உம்மை புகழும்படியாக அல்ல, பிதாவானவர் அவர் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கீழ்ப்படிந்தவராகி ஆண்டவரே அந்த சிலுவையை நோக்கி சென்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டோம். மனுஷர்கள் எங்களை புகழும்போது ஆண்டவரே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க கிருபை செய்தருளும். வீணான புகழ்ச்சி எங்களுடைய வாயிலிருந்தும் வராமல் இருக்க எங்களை காத்தருளும். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உம்மை துதிக்கவும் உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். வார்த்தை